ஆமாம் சொல்லுமா. பட்டாணி எல்லாம் ஊற வச்சிருக்க, என்ன பண்ண போற? இது வந்துமா தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து மசால் பூரின்னு சொல்லுவோம்ல. ஆமாம். அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து மசால் பூரினாக்கா தமிழ்நாட்டில் வந்து பட்டாணி சுண்டல்னு கொடுப்பாங்கம்மா. ஒரு மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஆமாவா? இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இல்லை, அதுதான் செய்யலாம். பட்டாணி ஊற வச்சுருக்கோம்ல, குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு 6 ஹவருக்கு முன்னாடியே பட்டாணி வந்து ஊற வச்சிடணும் தண்ணியில். நீ வேற காபூல் கல்லை கேட்டல, எனக்கு அதையும் வேக வச்சு கொடுன்னு, அதனால காபூல் கல்லையும் போட்டுக்கிறேன். பாரு, ஓகேவா? இப்போ வந்து ஓலாம் தானா, இன்னும் கொஞ்சம் போட்டுரு, எனக்கு தான் கஷ்டம். ஓகே, இதில் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடணும். உப்பு போட்டு உப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் உப்பு போட்டுக்கலாம். பட்டாணிக்கு தேவையான ரசம். அரைக்கிறதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறமா 3 வெங்காயம் சின்ன சின்னதாக, 2 பச்சை மிளகா. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இருக்குது, அதனால் நான் இதையும் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான். இதை வந்து நைஸ் பண்ணிட்டாக்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாவும் அரைச்சாச்சு, இது சுண்டலும் வெந்துருச்சு, நல்லா மேஷ் ஆகிடுச்சுமா. மேஷ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக, ரொம்ப வேண்டாம். சும்மா எப்படி கையாச்சு போதும், 1-2. இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுக்கோம்லம்மா, அரைச்சி வச்சதை இதில் வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் போனோடனே மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. சாம்பார் தூள், எந்த சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி 1 டீஸ்பூன் போடணும். மசாலா தேவையான உப்பு, சுண்டலில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம்ல, அதனால் தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, சுண்டல் வேகிறதுக்கு கரெக்டாக இருந்துருக்கு, அதனால் அது தண்ணி இல்லை, அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அது கொதிக்குது, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த மசாலா வேக வச்சுருக்கோம்ல, இந்த மசாலாவை போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட அந்த சுண்டல் நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுமா சுண்டல். இப்போ வந்து டேஸ்டிங் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். ஓகே. கொஞ்சம் வெங்காயத்தை மேலே போட்டு கொத்தமல்லி இருக்கலாமா மேலே போட்டுடலாம். பட்டாணி சுண்டல் ரெடி. இப்போ இந்த சுண்டலை என் பொண்ணுக்கிட்ட டேஸ்டிங் கொடுத்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ஜெனி, சுண்டல் பார் ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பாரு. சூடாக இருக்குது, சூடுனா சூடு, புகை வருது. கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவாங்கப்பா. இது வாயில் சொல்ல முடியலையா, வாயில் என்ன சிக்கிக்கிச்சா. சூப்பராக இருக்கு. இதுலேயே அந்த பூரி போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம